Exercise 2.2ல 4th question பார்க்கலாம். Express the following decimal expansion into rational numbers. Decimal expansion வந்து P/Q ஃபார்முலா எழுத சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சம வந்து 0.24 பார். Let x equal to 0.24 bar, x equal to 0. இந்த 24 பார்னா 24 வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். 24 அண்ட் ஸோ ஆன். இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இப்போ பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 24 2 டிஜிட் மேலே பார் வந்திருக்கு. ஸோ 2 டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டு வருது. ஸோ ஹியர் பீரியட் ஆஃப் டெசிமல் இஸ் 2. பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 2னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பீரியட் ஆஃப் டெசிமல் 1னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பீரியட் ஆஃப் டெசிமல் 3னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வந்து பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 2னால ஈக்குவேஷன் 1 வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 100x is equal to 0. இது வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி ரைட் சைடு மூவ் ஆகும். ஸோ 24.2424 அண்டு ஸோ ஆன். இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 வந்து சப்ராக்ட் பண்ணுங்க. 100x equal to 24.2424 and so on. X equal to 0.2424 and so on. 100xல வந்து ஒரு x போச்சுன்னா 99x is equal to இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டுமே வந்து சேம் நம்பராக இருக்குது. ஸோ அது வந்து சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். 0 24ல் 0 போயிடுச்சுன்னா 24. x equal to 24 divided by 99. இது ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்டில் கிடச்சிருச்சு. அடுத்த சம் பார்க்கலாம். (327 பார்). லெட் தந்திருக்கிற வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2.327 பார். எக்ஸ் ஈக்குவல் டு 2. இந்த 327 மேலே பார் இருக்கிறனால அந்த 3 டிஜிட்டுமே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ 327 போட்டுக்கலாம். அண்டு ஸோ ஆன். இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து இந்த 3 டிஜிட்டுக்கு மேலே வந்து பார் போட்டிருக்கிறனால ஸோ பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 3. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து 1000ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். (1000x is equal to) அதாவது பீரியட் ஆஃப் டெசிமல் 3னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1000x equal to 3 டிஜிட். இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 3 டிஜிட் வந்து தள்ளி ரைட் சைடு மூவ் ஆகும். ஸோ 2327.327 அண்டு ஸோ ஆன். இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 2ல் வந்து ஈக்குவேஷன் 1 சப்ராக்ட் பண்ணலாம்.
1000x is equal to 2327.327 ஈக்குவேஷன் 1 வந்து x equal to 2.327327. இந்த 1000xல வந்து ஒரு x போயிடுச்சுன்னா 999x is equal to இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேம் நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 0 வரும். 7ல் 2 போச்சுன்னா 5 2 3 2 x equal to 2325 divided by 999. இது நம்மளுக்கு ரேஷன் நம்பர் ஃபார்மேட்டில் கிடச்சிருச்சு. அடுத்த சம் வந்து -5.132 வந்து தந்திருக்காங்க. இதை -5.132 -5.132 இன்ட்டு இங்கே வந்து டெசிமல் வந்து 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 3 டிஜிட்ஸ்னால் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1000ஆல் டிவைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணோம்னா இதோட வேல்யூ வந்து மாறாது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா -5.132.000 டிவைடட் பை 1000 வரும். இப்போ இந்த டெசிமல் பிளேசஸ் வந்து இது 3 பிளேஸில் இருக்குது. ஸோ இங்கே வச்சுக்கலாம் 1 2 3 3 பிளேசஸ் இஸ் ஈக்குவல் டு -5.132 by 1000. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 4ஆல் வந்து கேன்சல் பண்ணலாம். 2 4s are 8, ரிமைனிங் வந்து 2 20 5 4s are 20 0 1 4s are 4 1 4 is 4. அடுத்து 11 ரிமைண்டர் வந்து 1 வரும். 1க்கு அப்புறம் வந்து 1 இருக்குன்னா 11 ஆயிரும். 11ல் வந்து 2 4s are 8, ரிமைண்டிங் வந்து 3 33 8 4s are 32, ரிமைண்டர் வந்து 1 வரும். 12 வந்து 3 4s are 12 is equal to -1283 divided by 250. அடுத்த சம்மு $3.17 பார். இது தந்திருக்கிறதுல லெட் எக்ஸின் ஈக்குவல் டு 3.17 பார்ன்னு எழுதிக்கலாம். இங்கே 7 மேலே மட்டும்தான் பார் இருக்குது. ஸோ 7 மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 7 ஒரே ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகிறதுனால பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 1 வரும். ஸோ ஆனால் இது டெசிமல் பிளேசஸில் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கு. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து 110 வரும். செகண்ட் பிளேஸ் வந்து 100 வரும். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது ஒரு மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு ஈக்குவேஷன் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 1 வந்து 7 மட்டும் ரிப்பீட் ஆகிற மாதிரி வந்து நம்ம பண்ணணும். டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் 7 மட்டும் ரிப்பீட் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ இந்த 1 வந்து இதில் லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வரணும்னா இந்த ஈக்குவேஷனை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3.1777 அண்டு ஸோ ஆன். இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 வந்து டெசிமல் பிளேசஸ்க்கு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 10x ஈக்குவல் டு 31.777 அண்டு ஸோ ஆன். இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இப்போ டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகுது. இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து 7 மட்டும் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகிறதுனால ஹியர் பீரியட் ஆஃப் டெசிமல் இஸ் 1.
1. பீரியட் ஆஃப் டெசிமல் 1ன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன் 2-ஐ 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 100x ஈக்குவல் டு இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். 317.777 அண்டு ஸோ ஆன். இதை ஈக்குவேஷன் 3-ஆக வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 3லேருந்து ஈக்குவேஷன் 2 வந்து சப்ராக்ட் பண்ணலாம். 100x ஈக்குவல் டு 317.777. ஈக்குவேஷன் 2 வந்து 10x ஈக்குவல் டு 31.777. சப்ராக்ட் பண்ணோன்னா 100ல் 10 போச்சுன்னா 90x ஈக்குவல் டு இங்கே டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே சேமாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 0 வந்துடும். 7ல் 1 போச்சுன்னா 6, 11ல் 3 போச்சுன்னா 8, இங்கே 2 இருக்கும் 286. x ஈக்குவல் டு 286 டிவைடட் பை 90. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இது 2ஆல் வந்து கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8, ரிமைண்டர் வந்து 1 வரும். 0 வந்து கேரியன் பண்ணும்போது 10 ஆயிரும். 5 2s are 10, 1 2s are 2, 4 2s are 8, 3 2s are 6. x equal to 143/45. இது ஆன்சரு. இது வந்து நம்ம ரேஷன் நம்பர் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. let x equal to 17.215 பார். இங்கே 15 மட்டும் ரிப்பீட் ஆகுது, 2 ரிப்பீட் ஆகலை. ஸோ இதில் பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 2 தான். ஆனால் இது 10th பிளேஸு, இது 100 பிளேஸு, 5 வந்து 1000 பிளேஸில் வருது. ஸோ ஒரு ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகிற நம்பரை மட்டும் வச்சுக்கிடலாம். அப்போ இங்கே 2 வந்து இருக்குது. இந்த 2 வந்து லெஃப்ட் சைடில் வந்து டெசிமல் பிளேசஸ்க்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகணும்னா இந்த ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 வந்து இந்த லெஃப்ட் சைடு மூவ் ஆயிரும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா x ஈக்குவல் டு 17.215 அண்டு ஸோ ஆன். ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2-ஐ வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாம். அதனால் ஈக்குவேஷன் 1 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 10x ஈக்குவல் டு 172.1515 அண்டு ஸோ ஆன். இது ஈக்குவேஷன் 2-ஆக எடுத்துக்கோங்க. ஹியர் பீரியட் ஆஃப் டெசிமல் இஸ் 2. இங்கே 15 இந்த 2 டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகிறதுனால பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 2. பீரியட் ஆஃப் டெசிமல் 2னா இந்த ஈக்குவேஷன் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் 2 × 100 இஸ் ஈக்குவல் டு 1000x இஸ் ஈக்குவல் டு 172. 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 2 டிஜிட்டு ரைட் சைடு மூவ் ஆகும். ஸோ 15க்கு அப்புறம் வந்து மூவ் ஆயிரும். 15.1515 அண்டு ஸோ ஆன். ஈக்குவேஷன் 3. இதில் இந்த 15 ரிப்பீட் ஆகுதுல்ல, இது 10th பிளேஸு, 100 பிளேஸு, 1000 பிளேஸு. ஸோ 1000 பிளேஸில் இருக்கும். அப்போ நான் மேக்ஸிமம் வந்து 1000x வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஈக்குவேஷனாக வரும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 and 3ல் பாருங்களேன், ரைட் சைடில் இருக்கிற டிஜிட்ஸ் வந்து டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 3 - 2 ஈக்குவல் டு 1000x ஈக்குவல் டு
17,215.1515. 10x equal to 172.1515. சப்ட்ராக்ட் பண்ணலாம். இது வந்து 0, 10ல் வந்து 1 போச்சுன்னா 990x இஸ் ஈக்குவல் டு, இங்கே இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே வந்து சேம் நம்பர் தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 0 ஆயிரும். 5ல் 2 போச்சுன்னா 3, 11ல் 7 போச்சுன்னா 4, 1ல் 1 போச்சுன்னா 0, 7, 1. x equal to 17043 divided by 990. இந்த ஃப்ராக்ஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 3s are 9, 3 3s are 9, 0. 6 5 3s are 15, ரிமைண்டர் வந்து 2 வரும். 2 கூட 0 ஆடும்போது 20. 6 3s are 18, ரிமைண்டர் வந்து 2. 4 வந்து ஆடும்போது 24. 24ல் வந்து 8 3s are 24. 1 3 is 3 is equal to 5681 divided by 330 x. ஸோ இதுதான் ஆன்சரு. இதில் லெட் எக்ஸ் ஈக்குவல் டு தந்திருக்கிற சம்பவம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 7 மேலே மட்டும் தான் பார் இருக்குது. ஸோ 7 மட்டும் ரிப்பீட் ஆகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -21.213777 அண்டு ஸோ ஆன். இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ஆனால் இங்கே 7 பார் வந்து எத்தனை பிளேஸில் இருக்குன்னா 2 வந்து 10th பிளேஸு, 1 வந்து 100 பிளேஸு, 3 வந்து 1000 பிளேஸு, 7 வந்து 10,000 பிளேஸ். ஸோ ஒரு ஈக்குவேஷன் வந்து 10,000 எக்ஸ்ன்னு சொல்லி வரும். இப்போ இதை வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகிற நம்பரை மட்டும் வச்சுக்கலாம். இந்த ரிமைனிங் ரிப்பீட் ஆகாத நம்பரை வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாம். அப்படி மூவ் பண்ணணுன்னா இங்கே 3 டிஜிட் இருக்குது. ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த 213 வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு மூவ் ஆயிரும். ஈக்குவேஷன் 1 into 1000 which is equal to 1000x minus 21213.7777 and so on. இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெசிமல் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து சேம் நம்பர் இல்லை. ஸோ இந்த ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம திரும்ப வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து இங்கே 10 1 தான். சாரி, பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 1, அதனால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். செவன் மட்டும் ரிப்பீட் ஆகிறனால பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 1. பீரியட் ஆஃப் டெசிமல் 1ன்னா அந்த ஈக்குவேஷனை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் 2 into 10 which is equal to 10,000x. 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட்டுக்கு வந்து தள்ளி ரைட் சைடு மூவ் ஆகும். -21213 7.777 அண்டு ஸோ ஆன். இது ஈக்குவேஷன் 3 வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 3லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 10,000x equal to ஈக்குவேஷன் 2 வந்து 1000x equal to minus 21213.
13.777 and so on. இப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது 10,000ல் வந்து 1000 போயிடுச்சுன்னா 0.009 is equal to இங்கே மைனஸ் இருக்குது, சப்ராக்ட் பண்ணும்போது வந்து அது ப்ளஸ் ஆயிரும். இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் வந்து சேமாக இருக்கிறதுனால அதை சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். இப்போ 7ல் 3 இது ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருக்குது. 7ல் 3 போச்சுன்னா 4, 3ல் 1 போச்சுன்னா 2, 1ல் 2 போகாது. ஸோ இங்கே ஒரு 2லேருந்து ஒரு 1 வந்து இங்கே கொண்டுட்டு வரோம், 11 ஆயிரும். 9ல் 2 11ல் 2 போச்சுன்னா 9, 1ல் 1 போச்சுன்னா 0, 11ல் 2 போச்சுன்னா 9. இந்த 1 வந்து அப்படியே எழுதிக்கலாம். இங்கே வந்து -9 x equal to -190,924 divided by 9,000.